எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். கிளிநொச்சி பாரதிபுரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 3 பரப்பு காணி வந்து ஒரு அழகிய ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கிரவல் ரோட்டுக்கு அருகாமையில ஒரு கொஞ்சம் ஒரு உள்ளுக்கு போனா தான் இந்த காணி இருக்குது. இதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காணி முன்னுக்கு வந்து ஒரு டபுள் கேட் வந்து போட்டிருக்காங்க. இப்படியே போனோம்னு சொன்னா 2 பக்கம் வந்து பாருங்க கமுகு மரம் வந்து அழகான முறையில் வந்து வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் வந்து இந்த பாதை தான் கொஞ்சம் அகலம் வந்து காணாமல் இருக்கும். அதாவது டிப்பர் வாகனம் போகிறது வந்து இதுக்குள்ளால கொஞ்சம் பிரச்சனை தான், போகாது. ஆனால் டிராக்டர் போகும், மற்றபடி கார் வேறு வெஹிக்கிள்கள் போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. டிப்பர் மட்டும் போகிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி ஒரு இதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இதுதான் அந்த காணி. பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஏனையின் வீதியிலிருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. அவ்வளோ தூரமும் இல்லை இந்த காணி ஏனையின் ரோட்ல இருந்து. ஓகே, 3 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மதில் வந்து கட்டியிருக்கிறாங்க. வீடும் வந்து இல்லை முடலாக தான் இருக்குது. உள்ளே போய் நாங்கள் பார்ப்போம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூக்கண்டுகள் வைக்கிறதுக்குரிய இந்த கட்டுகள் வந்து நல்ல அழகான முறையில் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் மதிலெலாம் கட்டியிருக்கு. வீட்டுக்கு பின்னுக்கு மட்டும் வந்து கொங்கிரீட் தூண் போட்டு தகரத்தால் வந்து அடைச்சிருக்குது. மற்றும்படி முன்னுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அழகான முறையில் மதில் கட்டி இந்த கட்டுகள் எல்லாம் வந்து பாருங்கள் அவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்கண்டு. இப்படியே வந்து நாங்கள் இந்த வீட்டோட அமைப்பை வந்து உள்ளுக்கு போய் அப்படியே பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அழகான முறையில் இந்த அவுட் போல் வந்து செட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். மேலே வந்து சீட் தான் போட்டிருக்குது. இந்த அவுட் கோலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூம் ஒன்று வந்து இருக்குது பாருங்க. மேலே வந்து சீலிங் அடிச்சிருக்கு. ஓகே, அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் இது வந்து வீட்டினுடைய பிரதான ஒரு ஹோலாக காணப்படுது. கீழே வந்து நல்ல அழகான வெள்ளை கலரில் மார்பிள் வந்து பதிச்சிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே சீலிங் அடிச்சிருக்காங்க. ஹோலுக்கு வந்து ஒரு ஃபேன் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்ல வித்தியாசமான முறையில் இந்த வீடு வந்து அமைச்சிருக்கிறாங்க. வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கே. டிவி வைக்கிறதுக்குரிய இந்த செட்டப் எல்லாம் இதில் வந்து செய்திருக்காங்க பாருங்கள். ஓகே, இப்படியே போனோம்னு சொன்னால் இங்கால வந்து இது வந்து சாமி அறை. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சாமி அறைக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற அறை. அதே மாதிரி இப்படியே போனோம்னு சொன்னால் இது வந்து 3வது அறை. இது வந்து 3வது அறை. இது வந்து கிச்சன். கிச்சன் வந்து இவ்வளோ அழகாக வந்து பாருங்கள். இந்த சிங் தட்டுகள் எல்லாம் வந்து நேர்த்தியான முறையில் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தா நல்லா மார்பிள் எல்லாம் பதிச்சு கீழே கிச்சனுக்கு கீழே எல்லாம் வந்து மார்பிள் எல்லாம் பதிச்சிருக்காங்க. மேலே வந்து சீலிங் அடிச்சிருக்காங்க. பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி இதில் ஒரு செட்டப் ஒன்று செய்து வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு உண்மையாலுமே பார்க்குறதுக்கு அமைப்பா அற்புதமாக இருக்குங்க. உண்மையாலுமே வீடு இங்கே இருந்து பாருங்கள், இந்த வியூ சூப்பராக இருக்கு பாருங்க. ஓகே, இப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் ஒரு தகரத்தில் வந்து ஒரு பத்தி ஒன்று வைக்கிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் போனோம்னு சொன்னால் அப்படியே இஞ்சாலும் அப்படியே ஃபுல்லாக சீமெண்டாலேயே வந்து பூசியிருக்கிறாங்க பாருங்கள். ஃபுல்லாக சீமெண்டாலேயே பூச்சி நீட்டாக வந்து வச்சிருக்கிறாங்க இந்த வீடு. அப்படியே இஞ்சால போனோம்னு சொன்னால் இங்கால வந்து பாருங்கள் பாத்ரூம் இருக்குதுங்க. ஃபுல்லாக மாபிள் எல்லாம் பதிச்சு நல்ல அழகான முறையில் வந்து பாத்ரூம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இங்கால இது வீட்டினுடைய பின்பகுதி வந்து தகரத்தால் வந்து அடைச்சிருக்காங்க. இந்த பக்கம் மதில் வந்து வச்சிருக்காங்க. காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6 தென்னை மரங்கள் இருக்குதுங்க. எல்லாமே நல்ல காய்களோட இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும்.
அதே மாதிரி கமுகு மரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 15 கமுகு மரம் இருக்குது. வெளியில் வந்து இந்த பொருட்கள் வந்து சட்டி பானைகள் வந்து கழுவக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இஞ்சால இருக்குது. இதில் வந்து ஒரு மாமரம் ஒன்று நிற்கிது பாருங்க. கட்டு கிணறு ஒன்று இருக்குதுங்க. நல்ல தண்ணியோட ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது. அதையும் போய் பார்க்கலாம். சுற்றி வர வந்து குளிக்கிறதுக்குரியதுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக வந்து கட்டியிருக்கிறாங்க. நல்ல தண்ணி இருக்குதுங்க. கூட காலத்துலேயும் பத்தாமல் நல்ல தண்ணி. ஓகே, இப்போ இந்த வீட்டினுடைய முழுமையான அமைப்பு வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனையின் வீதியிலேருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 500-600 மீட்டர் தூரத்துலேயே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு காணிங்க. இதில் வந்து பாருங்கள் ஒரு ஜம்பு மரம் ஒன்று நிற்கிது. நல்ல ஒரு காணி, நல்ல அமைப்பாக 3 பரப்பு காணியை வந்து நல்ல அறிக்கையாக வந்து வச்சுருக்குறாங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,10,00,000 ரூபா வந்து உரிமையாளரால் தீர்மானிக்கப்பட்டிருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தாங்க இருக்குது. பிரச்சனை இல்லை. இதில் வந்து நான் என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் வந்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. விலையை பற்றி யோசிக்க வேணாம். கதைச்சி பேசி நாங்கள் இந்த காணியை எடுத்துக்கொள்வோங்க. ஓகே, வேற ஒன்று உறவுகளே, இதே மாதிரி உங்கள்கிட்டையும் காணிகள் வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டு உங்களோட காணிகளையும் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.